மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலமா விண்வெளி போகக்கூடிய 4 வீரர்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அது மட்டும் இல்லாம குலசேகரப்பட்டினத்துல நடந்த அந்த நிகழ்ச்சியிலும் கூட அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். கேரள மாநிலத்துல திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துக்கு பிரதமர் மோடி வருகை புரிந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல PSLV ஒருங்கிணைப்பு வசதி உள்ளிட்ட விண்வெளி உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வச்சாரு. அப்போ மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்லும் 4 வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவங்க பேர்களையும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அது மட்டும் இல்லாம விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகியோர்களை ககன்யான் திட்டத்தின் மூலமா விண்வெளி செல்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடந்த 6 மாசமா விண்வெளியில செல்வதற்கான பயிற்சிகளை ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த விழாவில் 4 பேருக்கும் மிஷன் லோகோவை பிரதமர் மோடி அறிமுகம் செஞ்சு வச்சாரு. இந்த 4 பேரும் சாதாரண மனுஷங்கள்ல 140 கோடி இந்தியர்களின் கனவுகளை விண்வெளிக்கு எடுத்து செல்ல போகும் 4 சக்திகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 40 வருஷத்துக்கு பிறகு இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு போறாரு. இந்த முறை நேரமும் நமதே, கவுண்டனும் நமதே, ராக்கெட்டும் நமதே. இந்த 4 விண்வெளி வீரர்களை சந்தித்து அவங்கள நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிற நாடுகளை தொடர்ந்து, அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து நம்ம நாட்டிலையும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது ரொம்ப பெரிய முயற்சி. அது மட்டும் இல்லாம குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோவின் விண்வெளி நிலையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியும் இருக்கிறாரு. சிதம்பரனார் துறைமுகத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள வளாகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினாரு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஏவுதள வளாகம் 986 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்குது. ஆண்டுக்கு 24 ராக்கெட்டுகளை விண்ணில செலுத்தும் திறன் கொண்ட குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் 2 வருஷத்துல கூடிய சீக்கிரத்திலே நிறுவப்பட்டுரும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிருந்து நடக்கும். குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஏவுதளம் தெற்கு நோக்கி செல்லும் சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை ராக்கெட்டுகளுக்கு ஏற்றதா இருக்கும். தனியார் வீரர்கள் இந்த வசதியெல்லாம் பயன்படுத்திக்க அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு பிறகு 2வது ஏவுதள வளாகம், ஏவுதளம், ராக்கெட் ஒருங்கிணைப்பு வசதிகள், தரைவீச்சு, செக் அவுட் வசதி, செக் அவுட் கணினிகளுக்குரிய மொபைல் ஏவுதள அமைப்பு அப்படின்ட்டு 35 வசதிகள் இந்த இடத்துல இருக்குதாம். இந்த வளாகத்துல சிறிய செயற்கைக்கோளை ஏவுவதற்கு உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியா இருக்குது. இவர் தமிழகத்திற்கு பல விஷயங்கள், தேர்தல் விஷயமா நிறைய விஷயங்களை முன்னெடுக்கும் போதே கேரளாவில் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்க. என்னது, அந்த 4 விண்வெளி வீரர்களை அறிமுகப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. குலசேகரப்பட்டினத்துல இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரத்தில் குலசேகரப்பட்டினத்திலையும் கூட இஸ்ரோவின் விண்வெளி நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினவர். அது நிறைவேறும் அந்த நம்பிக்கையோட நான் போறேன். கூடிய சீக்கிரத்தில் அது நிறைவேறும் நாட்களில் நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன் அப்படின்ற உறுதிமொழியும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது நல்ல வாய்ப்பாகவும் இந்தியர்களுக்கும் தமிழகத்திற்கு கிடைச்ச பெரிய வெற்றியாகவும் மக்கள் பார்த்துட்டு வராங்க. வல்லவன்